I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. வெல்கம் டு ஜெய்டியா சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இது எவ்வளோ சிம்பிளாக சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இதோட சவுண்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக வந்து இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 5 வாட்டை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒன்று பண்ணியிருந்தோம். இது ரொம்ப பெருசாகவும் இருந்துச்சு, ஆனால் இதோட சவுண்டு நல்லா தான் இருக்கும். இந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பாருங்கள். இதுவும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மினி ப்ளூடூத் ஸ்பீக்கர் எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ள பார்க்கலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்பீக்கர் வந்து கண்டிப்பான முறையில் தேவை. இது வந்து பார்த்திங்கன்னா 10 வாட் ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து சவுண்டு வந்து செம்மையாக கேட்கும். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபாய்க்கு நான் வந்து வாங்கினேன். எலக்ட்ரானிக் கடையில் எல்லா கடைகளையும் கிடைக்கும். இது ஒன்று வாங்கிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து சர்க்யூட் போர்டு தேவை. இது வந்து ப்ளூடூத் சர்க்யூட் போர்டு. இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் வந்து பண்ணோம். இது வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஆன் ஆஃப் பண்ணுறது, அதுக்கடுத்து சார்ஜ் ஏற்றுறதுக்கு, அடுத்து ப்ளே நெக்ஸ்ட் அந்த இது மூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கடுத்து ஹெட்ஃபோன் மாட்டுறதுக்கு, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா USB மைக்ரோ SD கார்டு எல்லாமே இருக்கும். இது அமேசானில் இருந்து தான் நான் வாங்கினேன். வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், வேணால் வாங்கிக்கோங்க இந்த இது போர்டு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து முக்கியமாக தேவை. நீங்கள் 3.7 வோல்ட்லேருந்து 5 வோல்ட் பேட்டரி வரைக்கும் இதில் வந்து போட்டுக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லேப்டாப் பேட்டரியிலேருந்து தான் எடுத்தேன். போன ப்ளூடூத் ஸ்பீக்கர் வீடியோவில் வந்து இதை தெளிவாக சொல்லியிருப்பேன். எப்படி வந்து இந்த பழைய லேப்டாப் பேட்டரியிலேருந்து பேட்டரியை வந்து எடுத்துகிட்டு அதை எப்படி செக் பண்ணி கரெக்டாக ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லியிருப்பேன். வேணும்னா அந்த வீடியோ வந்து பார்த்துக்கோங்க, அதில் வந்து தெளிவாக சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம இதில் உள்ள ஒர்க் ஆகிற பேட்டரியை வந்து ஃபுல்லாக வந்து நம்ம எடுத்து தனியாக வச்சு நம்ம வந்து கனெக்ஷன் வந்து கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஆல்ரெடி வந்து எடுத்த பேட்டரி தான் இது. இதில் வந்து மேலே வந்து ப்ளஸ்ஸு, கீழே வந்து மைனஸு, அந்த பெண்டாக இருக்கிறது தான் ப்ளஸ்ஸு. அதுக்கேற்ற மாதிரி வந்து வச்சு அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அதில் சால்ட்ரிங் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வந்து வயரை வந்து கனெக்ஷன் வந்து பண்ணிக்கோங்க. 2 வயர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துட்டு அங்கே வந்து நான் சால்ட்ரிங் வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து நான் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து 2 பேட்டரி வந்து நான் கொடுக்குறேன். நீங்கள் வந்து 3, 4 கூட கொடுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வந்து சார்ஜ் வந்து இருக்கும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து நம்ம கனெக்ஷன் வந்து கொடுக்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கிரவுண்டு ப்ளஸ் மைனஸ் அந்த இது இருக்கும். அதுக்கடுத்து எஸ்பி இருக்குது பார்த்திங்களா, அது வந்து நம்ம ஸ்பீக்கரோட கனெக்ட் பண்ணுறது இந்த இதுதான். இதோட கனெக்ட் பண்ணுறதுக்குரிய கனெக்டர் வந்து எலக்ட்ரானிக் கடையில் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். இதை போர்டை வந்து எடுத்துகிட்டு போயே கேளுங்க, இந்த மாதிரி கனெக்ஷன் வந்து உள்ளது தருவாங்க. இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சு ஈஸியாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், ஒன்று வந்து நம்ம ஸ்பீக்கருக்கு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் மைனஸ் வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணுறதுக்குரியதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த 2 இதையும் வந்து கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்தே கனெக்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் லேஸாக இருக்கும் அது. அதுக்கடுத்து நம்ம ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த ப்ளஸ் கிரவுண்டு ப்ளஸ் வந்து அந்த இது கரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த போர்டில் உள்ளதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கனெக்ட் பண்ணியாச்சு. அதுக்கடுத்து டேப் வந்து எல்லா சைடும் வந்து சுற்றி வந்து கவர் பண்ணி வந்து ஒட்டிடுங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து இதை வந்து ஸ்பீக்கரில் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸ்பீக்கரில் வந்து நார்மலாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். கரெக்டாக அதுலேயும் வந்து ப்ளஸ் மைனஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி வந்து அழகாக வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். சால்ட்ரிங் எண்ணெய் யூஸ் பண்ணியே வந்து அதை சால்ட்ரிங்கும் பண்ணிடுறேன். நீங்கள் நார்மலாக திருகி விட்டாலும் போதும், இருந்தாலும் வந்து சால்ட்ரிங் வந்து பண்ணணும் அப்படின்னா பண்ணிக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பவர் பேங்கை யூஸ் பண்ணி தான் அதில் வந்து சார்ஜ் வந்து போட போகிறேன். இப்போ சார்ஜ் வந்து கொஞ்சம் நேரம் ஏறட்டும். ஏறினதுக்கு அடுத்து நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் வந்து பேட்டரி இல்லை அப்படின்னா பவர் பேங்கை டைரெக்டாக கொடுத்து கூட நீங்கள் வந்து இதை வந்து ரன் பண்ணலாம், நல்லா தான் ஒர்க் ஆகும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கொஞ்சம் நேரம் சார்ஜ் ஏறட்டும். அதுக்கடுத்து நம்ம வந்து இதை வந்து எந்த லெவலுக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சார்ஜ் வந்து ஏறிடுச்சு. இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நேரம் ஏறி இருக்குது. சரி, ஓகே, இதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குதுன்னு மொபைலில் வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணாலே தெரியும். இப்போ வந்து நான் ஆன் பண்ணிக்கிறேன் இதை. இப்போ வந்து ஆன் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து இதை வந்து நம்ம மொபைல் ஃபோனோட வந்து கனெக்ட் பண்ண போகிறோம். ப்ளூடூத் இதை வந்து ஆன் பண்ணிக்கலாம். நம்ம ஆன் பண்ணிவிட்டு ஆல்ரெடி நான் பேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்குது பார்த்திங்களா, PT009. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடுச்சு. அப்படி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பேர் பண்ணிவிட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். நம்ம நோ காப்பிரைட் சவுண்ட்லேருந்து ஏதாவது ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணலாம்.
பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த லெவலுக்கு கேட்குதுன்னு பாருங்கள். பயங்கரமாக கேட்குது. சூப்பராக நம்மளுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து ஒர்க் ஆகுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். லெவல் வந்து பயங்கரமாக இருக்குது. ரப்பர் பாருங்கள் எப்படி பிடிக்குதுன்னு. ஓகே, இதை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நம்ம சவுண்டு வந்து ஸ்டார் மாராக கேட்குது. நான் நினச்சி கூட பார்க்கல இந்த லெவலுக்கு கேட்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சவுண்ட் வந்து எந்த லெவலுக்கு கேட்டுச்சு அப்படின்னு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம். நான் பழைய வாட்ச் டப்பா ஒன்று இருந்துச்சு ஃபாஸ்ட் ட்ராக்குக்குரியது. ஸோ இதில் வந்து தாங்க நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இதில் வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக பேக்கில் உள்ளதை நான் வந்து வெட்டி விட்டுக்கிறேன். நார்மல் கனெக்ஷன் பண்ணுற மாதிரி தான். இப்போ முன்னாடியே வந்து நம்ம கனெக்ட் பண்ணால் பண்ணலாம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து ஓப்பன் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால தான் நான் இந்த மாதிரி வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளூடூத் அந்த ஸ்பீக்கர் இருக்குது பார்த்திங்களா, ஸ்பீக்கரை வந்து நம்ம மேலே அந்த இதை வந்து வளைச்சி விட்டுக்கலாம். வளைச்சி விட்டுட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒட்டிக்கலாம். நம்ம நார்மலாக வந்து க்ளூ கன் அப்ளை பண்ணி தான் வந்து நான் வந்து ஒட்டிக்கிறேன். க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டிக்கோங்க. எதுக்காக மடக்கி விட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அசிங்கமாக தெரியும் நீட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா. ஸோ அதனால தான். அதுக்கடுத்து பேட்டரியும் இந்த மாதிரி வந்து வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக கனெக்ட் பண்ணுற மாதிரி தான். அதுக்கடுத்து மூடிக்கலாம். ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் மூடவும் கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த சைடு வந்து அந்த போர்ட் கனெக்ஷன் வந்து வெளியே தெரியணும்ல, சார்ஜ் வந்து போடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ்பி மாட்டுறது இந்த இதுனா கரெக்டாக இருக்கணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நம்ம இதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். அதை வெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து வெளியே வச்சுட்டு அங்கேயும் க்ளூ வந்து அப்ளை பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து மூடிடலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து சின்னதில் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாருங்கள். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இது. ஸோ இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்க்கணுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப சின்னதுலேயே ஒரு பவர்ஃபுல்லான ப்ளூடூத் ஸ்பீக்கரை வந்து நம்ம வந்து பண்ணிட்டோம். இதை வந்து அழகாகவும் நிப்பாட்டி வச்சுக்கலாம். நீங்கள் எங்கேனாலும் வந்து ஈஸியாக வந்து கொண்டு போகலாம். பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஆன் பண்ணியாச்சு. இப்போ கனெக்டும் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் கனெக்டும் ஆயிடுச்சு. சரி, ஓகே, இதில் ஏதாவது ஒரு சாங் போட்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சவுண்டு தாறுமாறாக இருக்குது. என்சிஎஸ்லேயே ஒரு சாங் வந்து ப்ளே பண்ணிக்கிறேன். Inside my own world of make-believe, kids screaming in the cradles, profanities. I see the world through ice covered in ink and bleach. Cross out the ones who heard my cries and watched me weep. I love everything. Fire spreading all around my room. My world's so bright, it's hard to breathe, but that's alright. Hush. Take my eyes open to force reality. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதை கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.